ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி உங்களுக்கு எப்போவும் நம்ம குடிக்கிற அதே டீ தான். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது சொல்ல போகிறேன். உங்களில் யாருக்காவது டீ கூட முறுக்கை உள்ளே போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? அப்படி என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். இது நான் ஒன் ஆஃப் த எனக்குமே ஃபஸ்ட்டு இது தெரியாது. ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் அவங்க தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாம் எப்போவும் ரெகுலராக பண்ணுற அதே டீ தான். அதை நார்மலாக நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன போடணுமோ போட்டுக்கோங்க. உங்களோட சில பேர் மசாலா டீ மாதிரி பண்ணுவீங்க, ஒவ்வொரு சில பேர் பிளெயின் மில்க் டீ மாதிரி பண்ணுவீங்க. நான் எப்போவுமே டீக்கு, ஈவன் காஃபிக்கு கூட இப்போல்லாம் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அப்படி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லது யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? முன்னெல்லாம் காஃபிக்கு யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் அந்த மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது லைட்டாக பால் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் உண்டு. அந்த காஃபி சில டைம் இதாகிடும், தெரிஞ்சிடும். அது ரொம்ப ரேராக தான் சில டைம் அப்படி நடந்திருக்கு. ஓகே, இப்போ நான் டீயில் என்னோடய நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது ஒரு நார்மல் முறுக்கு தான். இந்த முறுக்கை ஜஸ்ட் உள்ளே இப்படி உடச்சி போட்டுருங்க. ஒரு பிக் பீசஸாக இந்த சைஸில். அவ்வளோதான். இது உங்களுக்கு நீங்கள் தேவைக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கலாம். முறுக்கு உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி 2 முறுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல வெல்லம் அல்லது சீனி எதுனாலும் ஓகே. நீங்கள் கலந்த இந்த ஹாட் டீயை இதுக்குள்ளே டேரெக்டாக இப்போ நம்ம எப்போவுமே முறுக்கை சைடில் வச்சு சாப்பிடுவோம் டீயோட. பட் இது டேரெக்டாக உள்ளே ஊற்றுறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் நானும் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டீயில் இருக்க இனிப்பு டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த முறுக்குலையும் அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகி அது ஒரு டேஸ்ட், பிரமாதமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போது நம்ம இதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு. டீயை நம்ம நார்மலாக சிப் பண்ணி குடிச்சிட்டு இந்த முறுக்கை இப்படி நம்ம சாப்பிட வேண்டியதான் எடுத்து. ஸோ இதுதான் டீ வித் இன்சைட் முறுக்கு இன்சைட் டீ. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த காம்போ எப்படி இருந்துச்சுன்னு. இதுவும் ஒரு லேசி டேயில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, பசிக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டீ குடித்த ஃபீலிங்கும் இருக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க. ஏன்னா ரொம்ப சோக்காயிடுச்சுன்னா முறுக்கு கம்ப்ளீட்டாக அப்படி இதாகிடும். ஸோ அது இப்போ உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லா பிரிட்டிலாக இருக்கும். ஸோ இந்த டைம்லேயே சாப்பிட்ருங்க. அது ரொம்ப ஆற போட்டு சாப்பிட வேண்டாம், அப்போ டேஸ்ட் இருக்காது. போட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அது பாதி அப்சர்வ் பண்ணி பாதி அப்சர்வ் பண்ணாத அந்த ஸ்டேட்டில் அந்த முறுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.